அன்பானவர்களே, திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் கவனமாக வாசிக்க கேட்போம். 2 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 1 முதல் 5 முடியுள்ள வசனங்கள். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 1 முதல் 5 முடியுள்ள வசனங்கள். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பொன்னாதார் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டோ? இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பொன்னாதார் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயீமையும் நப்தலி பட்டணங்களில் எல்லா பண்டகசாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாசா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான் என்பது. கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல்ல பேராசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வீட்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அதிகமாய் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, நிதானம் வாழ்வுக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லுவார். வாழ்க்கையிலே சில நேரத்தில் நாம் நிதானத்தை இழப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே எப்படி மாறிவிடும்? தலைகீழாக மாறிவிடும். நேற்றைய தினம் இந்திய தேசத்தில் உள்ள பெண்கள் கிரிக்கெட் அணிக்கும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிக்கும் உலக கோப்பைக்கான போட்டி ஒன்று நடைபெற்றது. மிகவும் ஃபைனலில் நுழைவதற்கான போட்டி. இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் வரிந்து கட்டிக்கொண்டு போராடுகின்றன. அப்போ முதலாவது பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்களில் எவ்வளவு ரன் எடுக்குன்னா 338 ரன்கள் குவிக்கின்றன. ரொம்ப அதிகம். ரன் ரேட் வந்து ரொம்ப அதிகம். இந்திய பவுலர்ஸினுடைய எல்லா பந்துகளையும் அடித்து விரட்டி அதிகமான ரன் குவித்தார்கள் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியினர். 338 ரன்களை அவர்கள் குவித்தார்கள். அப்போ வெற்றி பெறுவதற்கு எத்தனை ரன்கள் தேவை? 339 ரன்கள் தேவை. இப்பேற்பட்ட ஒரு பெரிய டார்கெட்டோடு இந்திய அணி பேட் செய்ய இருக்கிறது. அப்போ வரிசையாக ஒவ்வொருத்தராக அவுட் ஆகிட்டு வராங்க. எப்படி இருக்கும்?
அதிலே மூன்றாவதாக பேட் செய்ய ஒரு பெண் வீராங்கனை இறங்கல. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் என்பது அவருடைய பெயர். அழுத்தங்கள் இவ்வளவு ரன்களை குவிக்கணும் ஒரு அழுத்தம். அது அடுத்ததாக முன்னாடி இருக்கிறவர்கள் வரிசையாக பேட்டை விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு தொடர்ந்து வருகிறவர்களும் பேட்டில் அவுட் ஆகிட்டே இருக்கிறார்கள். ஒரு சிலர் தாக்கு பிடித்து கொஞ்சம் விளையாடினார்கள். ஆனால் இந்த ஜெமிமா அது பத்திரிகை மிக அழகாக எழுதியது. ஜெமிமாவை குறித்து பத்திரிகை சொன்ன காரியம், ஜெமிமா நிதானத்துடன், எப்படி நிதானத்துடன் நிதானம் காட்டி அருமையாக விளையாடி 127 ரன்களை குவித்து வெற்றிக்கு வித்திட்டார்கள். அப்போ வெற்றி பெற்றோன்னு அந்த பெண்மணி ஜெமிமா சொன்ன காரியம் என்னன்னா, இயேசுவுக்கே நன்றி, இதை கடவுள் எனக்காக செய்தார் அப்படி என்று அவருடைய கூற்று அமைந்தது. அவ்வளவு பகிரங்கமாக வெளிப்படையாக இந்த ஜெமிமா சொன்ன கூற்றுதான் இது. யாருக்கு நன்றி? இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இதை கடவுள் எனக்காக செய்தார். முன்னாடி இருக்கிறவர்களும் அவுட் ஆகிட்டு போறாங்க, பின்னாடி இருக்கிறவர்களும் ஒருத்தரா அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இனி வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை அப்படி என்று நினைத்து நிதானம் இழந்து இந்த பெண்மணி விளையாடவில்லை. நிதானத்தோடு கடவுள் பேரில் உள்ள நம்பிக்கையோடு என்ன செய்தார்கள்? விளையாடினால் ஒரு பெரிய வெற்றியை அவள் இந்தியாவுக்கு பெற்றுத்தந்து இந்திய தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். வாழ்வுக்கு நிதானம். அதே நேரத்தில் நிதானம் இழப்போம் என்று சொன்னால் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் வெற்றிகளையும் இழக்க நேரிடும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த நாளிலே வாசித்து கேட்ட ஒரு மன்னன் தான். அந்த மன்னனுடைய பேர் வேறு யாரும் அல்ல, ஆசா என்ற மன்னன். யூதாவின் ராஜா ஆசா மிக அற்புதமான அரசன், கடவுளுக்கு பயந்த ஒரு அரசன். அவரை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. 2 நாளாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம் மிக அழகாக சொல்கிறது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அற்புதமான ஒரு ராஜா, நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அடுத்து இவருடைய பிரேயர் ரொம்ப ஃபேமஸ் பிரேயர். ஒருமுறை எத்தியோப்பிய மன்னனாகி சேரா 10 லட்சம் காலாட்களோடும் 300 ரதங்களோடும் இவனை வீழ்த்துவதற்காக கடந்து வந்த போது அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்த ஜெபம் வல்லமையான ஜெபம். அந்த ஜெப கூற்றுகளை இன்றைக்கு நாம் நம்முடைய ஜெபங்களிலே அதிகமாக பயன்படுத்துகிறோம். பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று ஜெபித்து கடவுளுடைய வல்லமையினால் எத்தியோப்பியாவின் ராஜாவை ஓட விரட்டி அடித்தவன் இந்த ஆசா என்ற மன்னன். தேசத்தில் இருந்த எல்லா விக்கிரகங்களையும் மேடைகளையும் அழித்தொழித்து நற்பெயர் பெற்றிருந்த ஒரு மாமன்னன் இந்த ஆசா. ஆனால் சிறப்பு மிக்க மன்னன் தான், வெற்றி பெற்ற மன்னன் தான். ஆனால் ஒரு இடத்துல அவன் நிதானத்தை இழந்தான். அந்த நிதானத்தை இழந்தது நிமித்தமாக அவன் என்ன செய்தான்? வாழ்க்கையிலே ஆட்சியிலே அவன் சறுக்கலை சந்தித்தான். அவன் என்னென்ன சறுக்கலை சந்தித்தான்? எங்கே அவன் நிதானம் இழந்தான்?
என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். வாசிகள் பார்க்கலாம். அதே 2 நாளாகவே புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசப்படுகிற பெலதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி. இங்கே பார்க்கும்போது மிக சிறப்பான வெற்றிகளை பெற்று சிறப்பான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆசா, இறை நம்பிக்கை அதிகமுடைய ஆசா, எல்லாவற்றுக்கும் கடவுளை சார்ந்திருந்த இந்த ஆசா ஒரு இடத்திலே வாழ்க்கையிலே நிதானத்தை இழந்து போனான். எப்போது என்று சொன்னால், ஒரு முறை தன்னுடைய சகதான இஸ்ரவேலிலிருந்து பாஷா என்ற மன்னன் படையெடுத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறார். இஸ்ரவேலின் ராஜா பாஷா படையெடுத்து வருகிறார். இதற்கு முன்பாக இந்த ஆசா மன்னன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், எதிராளி ஒருத்தன் வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நல்ல குணம், ஓடி சென்று ஆண்டவருடைய சமூகத்திலே மண்டியிடுவது வழக்கம். ஆனால் இங்கே பாருங்கள், பாசா படையெடுத்து வருகிறான் என்று அறிந்த மாத்திரத்திலே இவன் என்ன செய்கிறான்? மீண்டும் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் சென்றிருக்க வேண்டும். ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த எதிராளிகளை மேற்கொள்வது, அப்படி என்ற ஆலோசனை அவன் கேட்டு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு அவன் நிதானத்தை இழந்தான். ஐயோ, வாழ்க்கையில ரொம்ப பதட்டம் அடைந்தான். வாழ்க்கையில ரொம்ப பதட்டம் அடைகிறான். அது நிமித்தமாக நிதானத்தை இழந்து அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறான். என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து எங்கே கொடுக்கிறான்? தமஸ்குவின், அதாவது தமஸ்குவில் வாசப்படுகிற பெலதாத் என்னும் சீரிய மன்னனுக்கு அவன் அனுப்புகிறான். யான் தன்னுடைய பொன்னை கொடுத்து, பொருளை கொடுத்து, தன்னுடைய அண்டை நாட்டு மன்னனுடைய சகாயத்தை தேடுகிறான். எங்கே இருந்த பொன்னை எடுத்துக் கொடுக்கின்றான்? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பொக்கிஷத்தை எடுத்துக் கொடுக்கின்றான். நிதானம் எந்த அளவுக்கு அவன் நிதானத்தை இழந்தான் என்பதற்கான ஒரு வெளிப்படையான ஒரு சான்றுதான் இந்த வசனம். அவன் துணிகின்றான். பரவாயில்ல, கடவுளுடைய ஆலயத்தில் இருக்கிற பொண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுடைய சீரிய மன்னுடைய உதவி எனக்கு தேவை, அப்படி என்ற நோக்கத்தோடு அவன் எடுத்துக் கொடுக்கின்றான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த அநேக காரியம் இதுதான். சில வேளைகளிலே நிதானத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சவால்களை சந்திக்கின்ற போது, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது, நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான காரியங்கள் நடக்கின்ற போது, எதிர்பாராத தோல்விகளை சந்திக்கின்ற போது, வியாபாரங்களிலே எதிர்மறையான பின்னடைவுகளை சந்திக்கின்ற போது, நாம் என்ன செய்வது என்று தெரியாமல், எங்க போது என்ன செய்வது, நிதானத்தை இழந்து தவறான முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து விடுகிறோம். தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம். இங்கே சிறப்பு மிக்க மன்னன், பெயர் பெற்ற மன்னன், ஒரு ஜெபவீரர் இங்கே நிதானத்தை இழந்து அண்டை நாட்டு மன்னனுடைய உதவிக்காக ஆலயத்தில் உள்ள பொக்கிஷங்களையும்
எடுத்துக் கொடுப்பதற்கு முன் வந்து விட்டார். சீரிய மன்னனாகிய பெலத்தாத்துக்கு அவர் எடுத்துக் கொடுத்து விட்டார். பாருங்க, அவருக்கு வீழ்ச்சியும் ஆரம்பமாகிவிட்டது. பொண்ணை கொடுத்தான், பொக்கிஷத்தை எடுத்து கொடுத்தான், உதவியை பெற்றான். ஆனா அவனுக்கு அந்த ரிலீஃப் கிடைத்தது. உண்மைதான், ரிலீஃப் கிடைத்தது. பாஷான் பின்னிட்டு வாங்கி போய்விட்டான். எனக்கு எதிராக யுத்தம் தொடுக்க வரவில்லை. அதாவது யூதாவுக்கு செல்லுகின்ற இதை மறைத்து கட்டடங்களை எழுப்பினான், தடைகளை ஏற்படுத்தினான், எல்லாவற்றையும் அவன் அகற்றிவிட்டான். எல்லாவற்றிலும் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. உண்மைதான், அது ஒரு நிரந்தரமானதாக இல்லை. சில நேரத்தில் அப்படிதான் ஒரு காரியத்திலிருந்து நாம் தப்புவதற்காக நிதானம் இழந்து எடுக்கின்ற முடிவுகள் ஒருவேளை நமக்கு ஒரு வெற்றியை தரக்கூடும். ஆனால் நிச்சயமாகவே அது எப்படி இருக்காது, நிரந்தரமாய் இருக்காது. தவறான வழிகளை கைக்கொண்டு ஒரு காரியத்திலிருந்து தப்புவதற்காக தவறான வழிகளை கொண்டு நாம் ஒருவேளை வெற்றி அடையக்கூடும். ஒருவேளை அதிலிருந்து நாம் தப்பிக்கலாம், ஒருவேளை அதிலிருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அது நிச்சயமாகவே எப்படி இருக்காது, நிலையாய் இருக்காது. ஆகையினால் பாருங்க, அவனை குறித்து, தாசாவை குறித்து 3 காரியங்கள் மிக தெளிவாக சொல்கிறது. இந்த 14வது அதிகாரம் அவனை அப்படி மெச்சி பாராட்டுகிறது. ஆனால் இந்த 16வது அதிகாரத்திலே பார்க்கின்ற போது 3 மிக முக்கியமான காரியங்களை கண்டுகொள்ள முடியும். 16வது அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீ. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீ. யாரை பார்த்து சொல்லுகிறது பாருங்கள். இவன் எல்லாத்தையும் தப்புனா, ஒருவேளை தன்னுடைய திட்டத்தை பாஷா பின்வலித்திருக்கலாம், அவருக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கலாம். ஆனால் கடவுள் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானியை கொண்டு சொல்கிறார், நீ இந்த காரியத்துல என்ன செய்து விட்டு எப்படி இருந்தீ? மதி இல்லாதவராய் இருந்தீ. கடவுளுடைய ஆலயத்தில் இருந்த பொக்கிஷத்தை கொடுத்து உதவியை நாடின இந்த ஆசாவை பார்த்து கடவுளுடைய ஞான திருஷ்டிக்காரன் சொன்ன காரியம், இந்த காரியத்திலே நீ மதி இல்லாதவராக இருந்தீ. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெயிலியர் அவரிடத்திலே காணப்பட்டது. அதாவது உதவியை கடவுளுடைய ஆலயத்தில் இருந்த பொக்கிஷத்தை கொண்டு விலைக்கு வாங்க முற்பட்டான். அவன் மதியற்றவனாகிவிட்டான். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நிதானத்தை இழந்து செயல்படுகிறோமோ அப்போதே நாம் எப்படி ஆகிவிடுகிறோம்? மதியில்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். என்ன செய்யணுன்னே என்ன செய்யல தெரியல, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இதைத்தான் சவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். தாவீதை கொலை செய்வதற்கு துரத்திக் கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துல தாவீது சீபனாங்கிற பகுதியிலே ஒளிந்திருக்கிறார். அதை அறிந்து இந்த சவுல் தன்னுடைய ஆட்களோடு கிட்டத்தட்ட 3000 பேரோடு தாவீதை பிடிப்பதற்காக அவன் முற்றுகையிடுகின்றான். அப்ப தாவீது இதை அறிந்து கொள்கிறார். தன்னுடைய ஒற்றர்களை வைத்து அறிந்து, உண்மைதான், இந்த சவுல் என்னை பிடிப்பதற்காக முற்றுகையிட்டிருக்கிறார் என்பதை அறிந்து இரவோடு இரவாக போய் அவன் தூங்கிட்டு கிடக்கிற நேரம் சவுலை கொல்லுவதற்கான வாய்ப்பு கிடைத்த பிற்பாடும் தாவீது சவுலை கொலை செய்யாமல் அவனுடைய ஈட்டியெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தான். எடுத்துக்கொண்டு வந்து பார்த்து சொன்னான், பாருப்பா
நீ கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உன்னை கொலை செய்வதற்கு நான் கடவுள் எனக்கு வாய்ப்பை தந்தார். ஆனால் நான் உன்னை என்ன செய்யல, கொலை செய்யல. எந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்தேன் என்பதற்கு என்ன ஆதாரம்? தோப்பா உன்னுடைய ஈட்டியை நான் வைத்திருக்கிற பாருன்னு சொன்ன உடனே சவுல் சொன்ன காரியம் அதுதான். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்வேன் என்றார். அதான் 1 சாமுவேல் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் மிக அழகாக சொல்கிறது. சவுல் சொல்கிறான், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்வேன் என்றான். பாருங்கள், தாவீது நிதானத்துடன் நடந்து கொண்டான். சவுலை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு கிடைத்த பிற்பாடும் நீ என்னை கொலை செய்வதற்காய் துரத்தி கொண்டிருக்கிறாய், நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று நிதானம் இழந்து அவனை கொலை செய்யவோ அவனை காயப்படுத்தவோ அவன் முற்படவில்லை. விலகி நின்று சொல்கிறான், பார் உன்னை கொலை செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி என்று சொன்னவுடன் அவன் சொல்கிறான், நான் மதியற்றவனாய் மிகப்பெரிய தவறு செய்தேன். தேவையில்லாம சவுல் நிதானம் இழந்து தாவீதை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டிருந்தார். அதிலிருந்து கடைசியாக பார்க்க மட்டும் சவுல் வீழ்ச்சியை தான் சந்தித்துக் கொண்டிருந்தார். அதான் நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம் சொல்கிறது, மதிகேடரோ கனவீனத்தை அடைவார். நீதிமொழிகள் 24ஆவது அதிகாரம் 30ஆவது வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. என்ன சொல்கிறன்னா, மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தை கடந்து போனேன். அது எப்படி இருந்தது? முக்காடா இருந்தது. நிலத்தின் முகம் காற்றொலி மூடினது போல இருந்தது. கற்சுவர் இடிந்து கிடந்தது. யாருடைய திராட்சை தோட்டம்? மதியீனனுடைய திராட்சை தோட்டம். பாருங்கள், நிதானத்தை நாம் வாழ்க்கையில் இழந்தால் மதியீனம் நம்மை ஒட்டிக்கொள்ளும். மதியீனம் நம்மை ஒட்டிக்கொள்ளும் என்பதற்கு இந்த ஆசா மன்னன் வாழ்க்கை ஒரு சிறந்த ஒரு உதாரணம். 2 நாட்களுக்கு முன்பாக கன்னியாகுமரி பகுதியில் ஒரு தாயானவள் 2 பிள்ளைகளோடு ஸ்கூட்டியில வேகமா போயிட்டு இருக்கிறார். ஏதோ இந்த போலீஸுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தென்படவே இந்த பெண்ணை வழிமறித்து நிறுத்துகிறார். பார்த்த உடனே தெரியுது ஏதோ ஒரு வித்தியாசம். நிதானம் இழந்து பேசுகிறாள். அவள் வாழ்க்கையில் நிதானம் இழந்து இருக்கிறாள் என்பதை போலீசாரால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. பிறகு துருவி துருவி விசாரித்து பார்த்தால் கணவனோடு கூட உள்ள சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே கோபப்பட்டு நிதானம் இழந்து 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு எங்க கடல்ல வந்து சாவதற்கு எங்க போயிட்டு இருக்கிறா? வேகமா போயிட்டு இருக்க. இதான் மனிதன் வாழ்க்கையிலே நிதானம் இழக்கின்ற போது என்ன செய்கிற என்ன செய்ய போகிறேன்னு என்ன செய்யாது தெரியாது. ஆகையினாலே தான் நாம் நிதானத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய பிரச்சனையில சரி நிதானம் இழக்கக்கூடாது. நம்முடைய பிரச்சனையில நிதானம் இழக்கக்கூடாது. வியாதிகள் நம்மை தாக்கும், நிதானம் இழக்கக்கூடாது. தொழிலே கஷ்டப்படும், நிதானம் இழக்கக்கூடாது. எல்லாமே எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கக்கூடும். நம்மை நம்பி நாம் நம்பி இருந்தவர்களே நமக்கு எதிராக செயல்படக்கூடும். நாம் என்ன செய்து விடக்கூடாது? நிதானம் இழந்து விடக்கூடாது. நிதானத்தை இழந்தவர் என்று சொன்னால் மதியீனம் ஒட்டிக்கொள்ளும். அடுத்து பாருங்க,
ஒருவேளை மனுஷன் நிதானத்தை இழந்தால் அவனை கடும் கோபம் உடையவனாக மாற்றிவிட்டான். நிதானம் இழந்தவன் கோபக்காரனாக மாறிவிடுகிறான். அதான் வாசிப்பில் பார்க்கலாம். 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தான். பயபக்தியுடைய தெய்வ பயமுடைய ஜெபித்து போராடி வெற்றிகளை கண்டு இந்த ஆசா நிதானம் இழந்தான். அது நிமித்தம் அதீனம் அவனை ஒட்டிக் கொள்கிறது. அது நிமித்தம் அவன் எப்படி மாறுகிறான்? கடும் கோபக்காரனாக மாறிவிடுகிறான். கடும் கோபக்காரனாக மாறிவிடுகிறான். நிதானத்தை எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போகிறானோ அப்போதே அவன் கோபக்காரன் மாறிவிடுகிறான். இன்றைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா தெரியும், வாழ்க்கையில அப்படியே எல்லாமே எதிர்மறையா இருக்கிறவரோட பேசினால் ரொம்ப எரிந்து என்ன செய்வாங்க? விடுவாங்க. ஏன்னா இவன் நல்லா தானே இருந்தா, இவனுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு நிதானம் நடந்து செயல்படுவார்கள். இந்த ஆசா கடவுளை பற்றி பக்தி வைராக்கியமுடைய இந்த ஆசா அவன் கடும் கோபக்காரனா மாற்றி விடுகிறது. கடும் கோபம் என்ன செய்கிறது? தனக்கு எதிராக தன்னை மதியனன் என்று சொன்ன இந்த ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானியை எங்க போடுகிறான்? சிறையில் காவலிலே போட வைக்கிறான். எப்படி போடுகிற பாருங்க. சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலிலே வைத்தான். இதெல்லாம் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை எப்படி நடத்தினான்? கொடூரமாய் நடத்தினான். பண்புமிக்க அரசன் கொடூர மனுஷனாக மாறுகிறான். காரணம், வாழ்க்கையில நிதானத்தை இழந்து போகிறான். இதுதான் பார்க்கலாம். மோசையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மக்கள் தண்ணீர் இல்லை அப்படிங்கிற இடத்துல ஒரு முறை கடுமையாய் முறுக்கிறார்கள், கோபம் கொள்ளுகிறார்கள். ஏன்னா மோசையை பார்த்து ஆரோனை பார்த்து, என்னையா நாங்க இங்க வந்திருக்கிறோம் பாரு, இங்கே விதைப்பே இல்லாத ஒரு இடம், அத்தியில் அத்தி பழங்களும் இல்லை, திராட்சை பழங்களும் இல்லை, மாதுளை பழங்களும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்களா அப்படி என்று முறுமுறுக்கிறார்கள். ஜனங்களும் நிதானம் இழந்து பேசுகிறார்கள். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், சரிப்பா நீ கோலை எடுத்துட்டு நீ ஆரோனும் போய் கட்டளையோடு என்ன செய்ய பேசணும் அப்படின்னு சொன்னார். நிதானத்தை இழந்த மோசே கோலினாலே எத்தனை முறை கண்களை அடித்தார்? 2 முறை அடித்தார். 2 முறை அடித்தார். தண்ணீர் வந்தது உண்மைதான், தண்ணீர் வந்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது உண்மைதான். ஆனால் இதன் காரணமாக மோசையால் கானான் நாட்டுக்குள்ளே போக முடியவில்லை. நிதானம் கோபத்திற்குள்ளாக வழி நடத்தியது. அந்த கோபம் கானான் நாட்டுக்குள்ளே மோசே பிரவேசியாதபடி செய்தது. அதுதான் பிரசங்கியிலே ஞானி சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் மனதில் சீக்கிரமாய் என்ன செய்யாதே, கோபம் கொள்ளாதே. அடுத்து பாருங்க, 3வது மிக முக்கியமான காரியம், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் நிதானத்தை இழந்தான், ஆன்மீக வாழ்க்கையில் நிதானத்தை இழந்தான். அவன் செய்த காரியம், தன்னுடைய வியாதி நேரத்திலேயும் அவன் பரிகாரியையே தேடினான். அதான் வேதம் சொல்றது. 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே
கால்களில் வியாதி கண்டு அவன் நோவும் மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். அங்க நிதானத்தை இழந்ததன் விளைவு மதீனத்தை ஒட்டிக் கொண்டது. மதீனம் கடுகும். அதோடு மட்டுமல்லாமல் அது அவனை கடுகோபத்துக்கு நேராக வழி நடத்தியது மட்டுமல்ல, வியாதி நேரத்திலே கூட அவன் உணர்வடையவில்லை. கடுமையான வியாதி அவனை தாக்குகிறது. தன் கால்களிலே பாவ நோய் போல, திமிர்வாதம் போல அவனை தாக்குகிறது. வலியிலே நோவு அவனுக்கு அதிகமாக இருந்தது. அந்த வலியின் அதிகமான நேரத்திலேயும் அவன் யார் தேடுறான்? பரிகாரிகளையே தேடினான். யார் தேடல? கர்த்தரையே அவன் தேடவில்லை. பரிகாரின்னா யார் தெரியுமா? எப்படிடா சுகம் கிடைக்கும்? அதற்கு என்ன வழி? தன்னுடைய அரண்மனை ஆட்களை அழைத்திருப்பான், மந்திரிமார்களை கேட்டிருப்பான், அவர்கள் ஆலோசனை சொல்லி இருப்பார்கள். நம்முடைய நாட்டிலே இந்த வைத்தியம் இருக்கிறார், இதை தாண்டி அண்டை நாட்டிலே இவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க வைத்தியர் இருக்கிறார், அவர்களை எல்லாம் நமக்கு என்ன செய்வோம்? அழைப்போம் அப்படின்னு ஆலோசனை கொடுத்திருப்பார்கள். அதோடு ஷார்ட்கட்டாக அந்த வழிகளை நாடினார், அந்த தெய்வத்தை பின்பற்றுகிறது நாடினார், இவ்விதமான சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆலோசனைகளை அவன் கேட்டிருக்க கூடும். அவன் யார் தேடி இருக்கணும்? கர்த்தரை தேடி இருக்க வேண்டும். எசேக்கியா வியாதிப்பட்டு படுக்கையா இருக்கும் போது ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ என்ன செய்ய போகிறாய்? சாக போகிறாய். ஆனால் அவன் என்ன செய்தான்? யாரை நோக்கி கதறினான்? கடவுளை நோக்கி கண்ணீர் விட்டு செலுத்தான். அதாவது கடவுளை, உண்மையான கடவுளை அறியாத மக்கள் பரிகாரிகளை தேடி தேடி அழுத்து போன பின்பு யாரை தேடி வருவார்கள்? கடவுளை தேடி வருவார்கள். ஆனால் இந்த கடவுளை முழுமையாக அறிந்த இந்த ஆசா கடவுளை தேடுவதற்கு பதிலாக யாரை தேடினார்? பரிகாரிகளை தேடினார். பெரும்பாலுள்ள ஸ்திரீ எவ்வளவு 12 ஆண்டுகளாக முயற்சித்து கிடைக்காத சுகத்தை யாரை தேடி வந்த போது கிடைத்தது? இயேசு சுவாமி வந்து தேடி வந்தவர்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது கிடைத்தது. எவீரு ஜெபாலய தலைவருடைய மகள் எப்படி விடுதலை கிடைத்தது? இயேசுவே தேடி வந்த போது 120 வேலைக்காரனுக்காக 120 இயேசுவை தேடி வந்த போது சொல்றேன். இவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் பரிகாரிகளை தேடி இருப்பார்கள். ஆனால் கடைசியில் ஒன்றை கண்டு கொண்டார்கள். யாரிடத்தில்தான் விடுதலை உண்டு? இயேசுவிடத்திலே மட்டுமே விடுதலை உண்டு. ஆனால் இந்த ஆசாசியில தவறு. உண்மையான கடவுளை விட்டு, கடவுளை தேடுவதை விட்டுவிட்டு, தன்னை உயித்து உணர்ந்து கடவுளுக்கு நேராக திரும்புவதை விட்டுவிட்டு யாரை தேடினார்? பரிகாரிகளை தேடினார். யார் இடத்துல போவது? எந்த மந்திரவாதி இடத்துல போவது? எந்த ஜோசியர் இடத்துல போவது? எந்த குறிசெல்வர் இடத்துல போகிறது? அப்படி என்றுதான் இன்றைக்கு மக்கள் திட்டமிடுகிறார். ஆனால் உண்மையாகவே பரிகாரியாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார் அவர்கள் நிச்சயம் என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆகவே அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நாம் கலக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நிமித்தமாய், வாழ்க்கையின் பிரச்சனை நிமித்தமாய் நிதானம் இழக்காமல் யாரை பற்றிக் கொள்ள வேண்டும்? யாரை பற்றிக் கொள்ள வேண்டும்? கடவுளை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். கடவுளை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். கடவுளை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார் பாருங்கள், 8வது வசனம், நீரோ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதுவதில் அவர்கள் உமது கையில் ஒப்பு கொடுத்தார். கடவுளை சார்ந்திருந்த போது ஆசாவுக்கு ஜெயம் கிடைத்தது. ஆனால் கடவுளை விட்டு விலகி சென்ற போது, கடவுளை சாராமல் நடந்து கொண்ட போது
அவனுடைய வாழ்க்கை வீழ்ச்சியின் கட்டங்களை அவன் சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனந்தானவர்களே, நாம் உணர்வோம் ஆசாரிடத்திலிருந்து நம்முடைய தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் யாரை சார்ந்திருப்பேன்? நான் யாரை சார்ந்திருப்பேன்? கர்த்தரையே நான் சார்ந்திருப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடும் என்ற ஒரு வைராக்கியத்தோடும் நிச்சயமாய் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம் சொன்னார். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடன் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அடியெடுத்து வைக்க இருக்கின்ற மாதம் நமக்கு மாபெரும் வெற்றியின் மாதமாய், மாபெரும் ஜெயந்திரைந்த மாதமாய் அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே நிதானம் வாழ்வுக்கு பிரதானம் என்பதை உணர்வும். ஆண்டவரே, தூய ஆவியானவரை கொண்டு என்னை பலப்படுத்த சுவாமி. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் நான் நிதானத்தை கடைபிடிக்க, நிதானமாய் வாழ எனக்கு அருள் புரியும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக ஆமென். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக்